ஹாய் காய்ஸ், எல்லோரும் இன்றைக்கி வீடியோ 2க்காக அவளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் ஹீரோயின் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்துட்டதுனால ஒன்றும் புரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் நின்றுட்டுருந்தாங்க. பட் ஸ்லோலி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிது. அவங்களோட பாஸ், அதாவது ஸ்டோரியோட ஹீரோ, அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் அவரோட ஜாக்கெட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க பதட்டத்தில் ஓடி வந்ததுனால அவங்களோட பர்ஸு எல்லாத்தையுமே வந்து கம்பெனியில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இவர் கொஞ்சம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் போகலை. வீட்டுக்குள்ளே போய் எல்லா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறாங்க, கேலண்டரை வருஷத்தை பார்க்குறாங்க, ஃபோனில் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே 2013 அப்படின்னு தான் இருக்குது. அவங்களால அதை நம்பவே முடியலை. இந்த கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துட்டே இருக்கும்போது மறுபடியும் காலிங் பெல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அவங்களோட பாஸ். அவர் தான் மறுபடியும் வந்து இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போவார். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பாஸ்டில் நடந்தது ஞாபகம் வருது. இல்லை, இது கனவாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி இவர் வந்து அண்டர் கவர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் சிஇஓவாக வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ இவர் இந்த பொசிஷனில் இருக்கார். இவர் தான் சிஇஓன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இது வந்து கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக நான் பாஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காருவாங்க ஜாலியாக. அவர் கொடுத்த பணம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது இவங்களோட கோட் பாக்கெட்டில் அந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த பணமும் இருக்கும். அதை எடுத்து வைக்கும்போது தான் பார்ப்பாங்க, இவங்க 10 இயர்ஸ் பேக் வந்தும் அந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த பணம் இவங்க கையில் இன்னும் இருக்குது. பிகாஸ் அந்த டாக்ஸி டிரைவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா. அவர் இவங்க லைஃப்பில் படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஸோ ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி வந்து திடீர்னு இவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அந்த பிளஸ்ஸிங் தான் இவங்க 10 இயர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி வந்தது. ஸோ இது மூலமாக இவங்களுக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு குறிப்பான ஒரு அடையாளம் என்னென்னா, அவர் கொடுத்த அந்த ரூபா நோட்டில் ஹார்ட் அண்ட் ஷேப் இருக்கும். இது எப்போவுமே யார் பண்ணுவா அப்படின்னா, அவங்க அப்பா இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்போவுமே பக்கெட் மணி கொடுக்கும்போது அந்த காசில் வந்து ஹார்ட்டின் போட்டு கொடுப்பாரு. பட் அப்போல்லாம் ஹீரோயின் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன்ப்பா காசில் எப்படி வளையக்கூடாது, இது ரொம்ப இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க அப்பா, இது என்னோடய பாசம், என் பாசத்தை நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே காசில் வந்து ஹார்ட்டின் போட்டு தான் கொடுப்பாரு. இது தெரிஞ்சவொடனே ஹீரோயின் வந்து பயங்கரமாக கதறி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா என்னை பார்க்க வந்திருக்காரு, பட் எனக்கு அது அப்பானே தெரியலையே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவரோட பாசத்தை நினச்சி வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக அழுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டோட டோர் தன்னால் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். பிகாஸ் அவங்க பாஸ்டில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால இவள் வீட்டு பாஸ்வேர்டு எல்லாமே அவனுக்கு தெரியும். அடிக்கடி வருவான் போவான். அதே மாதிரி என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கான். அவனை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவனை எப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் இருந்து அவாய்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் சடனாக அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றது அவளுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடும்போது ஓகே, 2 பேரும் டின்னருக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அவன் வந்து கேட்குறான், என்னை எதுக்கு நீ இன்றைக்கி இந்த மாதிரி போட்டு அடித்த, நீ என் மேலே கோவத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தானே, உனக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங் வந்துருச்சா, அந்த மாதிரிலாம் கேட்குறான். ஸோ அப்போ தான் இவளுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமாம், இல்லை லாஸ்ட் இயர் இந்த டைமில் தானே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி தானே இவனை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். அவனும் வந்து அவங்க பேரண்ட் வாங்கி கொடுக்குற சொத்துக்காக ஆசைப்பட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிட்டான். பட் இப்போ தான் உண்மை என்னன்றது அவளுக்கு தெரியுது. சார்னால வந்து அவளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வந்திருக்கும். பட் இது அவளால் அப்போ வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால் இப்போ சொல்லிவிடுவா, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, எனக்கு வந்து ஜஸ்ட் கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொன்னோடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படியா, நீ ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லையா அப்படின்னு கேட்பான். இவளும் வந்து இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எந்திரிச்சு போயிடுவாள். பட் அந்த விதி அப்படின்றது வந்து அவளை தொடரும். அதை வந்து அவள் வேறு விதமாக தான் கையாளணும். இவள் ஜஸ்ட்டு சாதாரணமாக பிரேக்கப் பண்ணுறது மூலமாக எல்லாமே முடிஞ்சு போயிடாது. அவன் மறுபடியும் பின்னாடியே வந்து இவளை வந்து அடிக்கிற மாதிரி வந்து கோவமாக பேசுவான். இவள் வந்து பயத்தில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவா. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், அவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவன் தள்ளி விட்டு தான் அவள் கீழே இருந்து இறந்தா. அதனால் அவனை பார்க்கும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு பயமான ஃபீலிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவன் அடிக்க வரும்போது ரொம்ப பயந்து கத்தி அழுது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஹெல்ப்பை கூப்பிடுவா. அவங்க எல்லோரும் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ போலீஸ்லேயும் போய் சொல்லுவாள், இந்த மாதிரி இவன் கூட இருந்தால் எனக்கு ஆபத்து, இவன் எனக்கு கொல்ல வரான் அப்படின்னு சொன்னேன்.
போலீஸ் வந்து இந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. இவன் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கான், அவங்க கப்புள்ஸ்குள்ளே இந்த மாதிரி தான் 1000 பிரச்சனை வரும், இதெல்லாத்தையும் நாங்கள் போலீஸில் கேஸாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ அப்போ இவ கேட்பா, என்னை வீட்லையாச்சும் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. மார்க்கெட் ஒன்று இருக்கும், அதில் வந்து பாஸ்ட்டில் இவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லா இவனுக்கு ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். அதான் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட் தான். ஸோ அது இவளுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறா, ப்ரெசென்ட்டில் இப்போ தான் அது லான்ச் ஆகிருக்கு. இவளுக்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறா, ஸோ ஓகே இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் மறுநாள் காலையில் டாக்டரை போய் பார்க்குறா. டாக்டர் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அது நார்மலான ஸ்டொமக் பெயின் தான், நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே போதும் அப்படின்றா. ஸோ அவளோட லைஃப் வந்து அவள் வந்து ரொம்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் அடுத்து அங்கேருந்து லைப்ரரி போகிறா, கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. எதுக்காக அப்படின்னா வேலையை விடுறதுக்காக, ஹவு டு குவிட் த ஜாப் அப்படின்ற மாதிரி புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிப்பாள். அங்கே பார்த்தா இவளோட பாஸும் வந்திருப்பார். இவள் கையில் இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் கேட்பான், என்ன நீ வேலையை விட போறியா, நீ ஒரு வந்து டேலண்டடான எம்ப்ளாயி, நீ வேலையை குவிட் பண்ணுறதை வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் இவ இல்லை, எனக்கு கொஞ்சம் பர்சனலான கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாள். அண்ட் தென் அந்த ஃபஸ்ட்டு நாள், அதாவது நேற்று இவ திருப்பி பாஸ்ட்டுக்கு வந்தோடனே ஒன்றுமே புரியாமல் ஓடுவா இல்லையா, அப்போ ஓடும்போது இவன் வந்து அந்த ஹாட் வாட்டர் கெட்டில் இவன் மேலே விழுறதுலேருந்து காப்பாற்றிருப்பான். அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இவ வந்து அவனை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணி 2 பேரும் லஞ்ச் சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ அவங்க லஞ்ச் சாப்பிட உட்காரும்போது இவன் அவனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பா, ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கான். நான் கூட இவனை பாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஒரு கோவக்காரன் சிடுமூஞ்சின்னு நினச்சேன், பட் நல்ல கேரக்டராக தான் இருக்கார் அப்படி சொல்லி அட்மையர் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அந்த டைமில் நாக்கு சுட்டுப்பா. இவன் தண்ணி எடுத்து கொடுக்கும்போது அவன் கையில் இருக்க அந்த தழுமை பார்த்தோன்னே இவளுக்கு ஒன்றும் புரியாது, ஐயோ என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு அப்படி சொல்லி வருத்தப்படுவாள். அந்த டைமில் அவளோட ஃப்ரெண்டு சூமின் வந்து மெசேஜ் பண்ணுவாள், அதை வந்து கண்டுக்கவே மாட்டாள். இவ கையில் இருந்த தழும்பு இப்போ அவனோட கையில் வந்து போயிடுச்சு. பிகாஸ் அவன் வந்து இவளை காப்பாற்ற வந்ததுனால அவன் அதை ஏற்றுக்கிட்டான். ஸோ 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் பாஸ் வந்து, நீ ஜாபுக்கு குவிட் பண்ணுறதை பற்றி ரீகன்சிடர் பண்ணி திங்க் பண்ணி பாரு, நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், பிகாஸ் நீ ஒரு ரொம்ப பெஸ்ட்டான எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இவன் யாரையும் கண்டுக்காதவன் நினச்சேன், பரவாயில்ல, பட் என்னை வந்து இந்தளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு யோசிப்பாள். மறுநாள் வேலைக்கு போகும்போது லெஃப்ட்டில் இவளோட பாய் ஃப்ரெண்ட் நின்றுருப்பான் லிஃப்ட்டுக்காக. அதை பார்த்தோன்னே ஐயோ இவன் மூஞ்சில் மிளிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவன் ஸ்டெப்ஸில் ஏறி ஓடுவாள். ஸ்டெப்ஸில் ஏறி ஓடினாலும் அங்கே போனால் ஆஃபீஸில் அவன் தான் உட்காந்துருப்பான். ஸோ அவனை பார்க்குறத இவளால் எப்படியுமே அவாய்ட் பண்ண முடியாது. அவனை விட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அவள் ஃப்ரெண்டு, அவள் வந்து மடியில் படுத்துக்கிட்டு, நீ ஏன் என் மெசேஜுக்கு நேற்று ரிப்ளை பண்ணல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே போய்ட்ரியாக சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கு இவள் சொல்லுவா, இல்லை நேற்று நான் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் கொஞ்சம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன், ஒரு பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் வந்து அவளை சீட் பண்ணிட்டாங்களாம், அவள் ரொம்ப பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆமாம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஊரில் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூமின் வந்து ரொம்ப அப்படியே இரிட்டேட்டிங்காக பேசுகிற மாதிரி பேசுவாள். தென் இவளோட ப்ராஜெக்ட் மீல் கிட் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்பா பாஸ்ட்டில். அது வந்து ஃபெயிலியர் ஆகாது, சூமின் வந்து இவகிட்ட ஏமாற்றி வாங்கிப்பா. பட் இந்த ப்ரெசண்ட்டில் இவளுக்கு வந்து அதை இவளாக பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இவ தான் அது வந்து ஓனாக டிசைன் பண்ணது, அது நல்ல சக்ஸஸும் ஆகிருக்கும். பட் அது சூமின் கையில் கிடச்சதுனால அவள் வந்து மேனேஜர் பொசிஷனுக்கு போயிருப்பாள். ஸோ ப்ரெசண்ட்டில் இப்போ நான் தான் என்னோடய ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாள். அப்போ அதை வந்து யோசிச்சுட்டே அவள் வந்து பிரிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டிங் ஏரியா லான்ச்சில் காஃபி மிஷினில் இவளோட கோவொர்க்கர் காஃபியை எடுத்துகிட்டு அது டேபிளோட எட்ஜில் வச்சுட்டு போயிடுவாள். அதை இவள் பிடிக்க போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டிருக்கும் பாஸ்ட்டில். பட் ப்ரெசண்ட்டில் அவள் என்ன பண்ணிடுவான்னா, இவள் அதை கப்பை சேவ் பண்ணிடுவாள், பட் அடிபடாமல். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். நடக்கிற விஷயத்த மாற்ற முடியாது, பட் அதை நல்ல விதமாக மாற்றிக்க, எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவளால் வந்து மாற்றிக்க முடியும். கப்பை காப்பாற்றிடுவா, பட் வேறு ஒரு ரூபத்தில் அவளுக்கு வந்து அந்த அடிபட்டுரும். அப்போ தான் அவளுக்கு ஒன்று புரியும், அடிபடுறதை வந்து நிறுத்த முடியாது, பட் அடி யாருக்கு படுறது அப்படின்றது தான் விஷயம். ஸோ அந்த அடிபடுற இடத்துல எனக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தர் அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது வந்து அவளுக்கு புரியும். அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து தப்பிச்சு ஓட பார்க்கும்போது கண்டிப்பாக அவளுக்கு அந்த கப்பு எங்கே பட்டு அடிப்படுதோ அதே முட்டியிலே அவளுக்கு வந்து அடிபட்டுரும். அதை வந்து மாற்றவே முடியாது. சரி, என்னோடய விதியை மாற்ற முடியாது, ஆனால் என்னோடய இடத்துல வேறு யாராவது நான் வைக்கணும்
அப்போ தான் அவளுக்கு யோசனை வருது, ஏன் நான் வேறு யாரோ ஒருத்தரை வைக்கணும், இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களே நான் அந்த இடத்துல வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டையும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டையும் நினச்சி பார்ப்பா. ஸோ என்னோடய விதியை ஏற்றுக்க இவங்க 2 பேர் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, என்கிட்ட ஒரு குப்பை இருக்குது, அதை நீ தூக்கி போட ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பா. அவள் சொல்லுவா, சரி மீட்டிங் போயிட்டு இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. ப்ராமிஸ் பண்ண நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவள் குப்பை மேரேஜ் பண்ண வச்சாலா இல்லையா, அவள் ரிவெஞ்ச் எடுத்தாலான்னு பார்க்கலாம். பாய்.